ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானா வினோத்தோடைய ஃபேமிலி வந்து உள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதுவும் நீ பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டேன்டா, வெளியே வா, உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கானா வினோத்தோடைய ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸில் 2ஆம் நாள் ஓட்டிங் முடிவுகள் எந்த லெவலுக்கு இருக்குது, இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு எந்த லெவலுக்கு இந்த ஓட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸில் நம்ம கானா வினோத் அவருடைய ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருக்கு. அந்த பையன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் பார்க்குறதுக்கு. போய் அழகாக அந்த அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா எடுத்து கீழே போடுறது, அப்படி பார்க்குறப்ப என் பையனை பார்க்குற ஞாபகம் வருது. அவனை அப்படி தான் வீட்டில் ஒன்றும் வச்சுருக்க விட மாட்டான். தூக்கி எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு வீடே வந்து வீடு மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் அவரோட பையன் பொண்ணு வந்து ரொம்ப மழலையாக பாட்டு பாடுறதெல்லாம் வந்து அற்புதமாக இருக்குது. சரியா? அப்புறம் கானா வினோதோடைய ஒய்ஃப் அவங்க வந்து எல்லாருக்கூடையும் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. கானா வினோத் இந்த மாதிரி அரோரா பார்த்துக்கிறியா, இந்த பாண்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அரோரா, எனக்கு தெரியும் உங்கள் பாண்ட் எப்படின்ட்டு, நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. ரைட்டு. அடுத்து கமருதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்க. திவ்யா அவங்களுடைய பேச்சு நல்லா இருக்குது, பிடிக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் பாரதி நல்லா ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கா அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டு கானா வினோத்தை வெளியே கூப்பிட்டு, வா மகனே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, நான் இதுதான் எனக்கு சொல்லியிருப்பேன் தெரியுமா, நீ வந்து அதை மறந்துடு அப்படின்றாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு கோடு வேர்டு தான். என்ன அப்படின்னா, இப்போ நானும் வந்து ஒரு கேம் உள்ளே போகிறேன் அப்படின்னா, நான் வருவேன், நான் டாப்பில் இருக்கேன்னு நினச்சேன்னா, நான் கப் எடுப்பேன் நினச்சேன்னா, நீ வந்து என்கிட்ட கை கொடு, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி இவங்க வந்து ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க போல், கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு வினோத் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நீ ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வா, கண்டிப்பாக அது வரைக்கும் நிற்கணுன்ட்டாங்க. அப்போ காலம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம வந்து கப்புக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்ட்டு. அதான் சொல்கிறாங்க, கேஷ் பாக்ஸு அதெல்லாம் விட்டுரு, மறந்துடு, நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்னென்னலாம் இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றணும், இந்த கேமோடைய டைமென்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத புட்டு புட்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் இனிமேல் ஆடுற கேம் ஃப்ரெண்ட்ஷிப் கேமாக இருந்தாலும் நீங்களும் கம்முனிலும், நீங்கள் நாமினேஷன் பண்ணும் போதும் சரி, இல்லை வந்து கேமில் ஏதாவது தப்பு பண்ணும்போதும் சரி, 2 பேர் தப்பையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணி நீங்கள் நைட் வருவோம்ல, டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு, அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. அதுக்காக 2 பேருக்கு வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து குற்றம் சொல்லி அந்த பாயிண்ட் இருக்கும்ல, அதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. சூப்பராக கேம் விளாட்றீங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அப்புறம் கானா வினோத்கிட்ட, நீங்கள் வந்து இங்கே பழகிற சில விஷயங்கள் 1னா 9ஆக பேசுவாங்க, ஸோ அதனால் பார்த்து பழகு, யாருக்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. எல்லாருக்கிட்டையுமே எல்லாத்தையும் க்ளோஸாக பழகிறது. அதை வெட்டி போட்டவுடனே நீ வெளியே வந்து இன்டர்வியூவில் சொன்னால் கூட அதை உன்னால் மேட்ச் பண்ண முடியாது. ஓகே, வெளியே வந்து பார்த்தாங்கன்னா என்னடா அவன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க, இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அரோரா அக்குள் நோண்டினது, அப்புறம் நிறையா விஷயங்கள் கனவு வந்து கொஞ்சம் எல்லை மீறினார்ல, அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி பாக்கியா வந்து சொன்னது, நீ என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, வெளியே வா உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ப்ளஸ் என் பர்த்டே எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும், வெளியே இருக்கும்போது என் பர்த்டே ஞாபகமே இருக்காது, இப்போ என்ன கேலண்டரில் எழுதி வச்சு இது பண்ணுற மாதிரி, இங்கே எதுவுமே இல்லையே கேலண்டர் கூட எப்படி நீ பிளான் பண்ணுறேன்னொடனே, நான் வந்து டெய்லி எழுதி வைப்பேன், இப்போ ஒரு செவர் இருக்காங்க அங்கெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், டெய்லி ஒரு நாள் வந்து போடுவேன், அந்த ஒரு ஆங்கிளில் தான் நான் வந்து இப்படி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, கானா வினோத் வந்து வின்னராக நீ வரப்போகிறடா, எதுவும் வந்து முன்னாடி தப்பு பண்ணிடாத, ப்ளஸ் வெளிய பேர் வந்து சில விஷயங்களில் கெட்டு கிடக்கு, அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த 3 வாரம் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரோரா கிட்ட அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, ஸோ பாக்யா நிஜமாகவே ஃபயர் அப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். நான் இதை எதிர்பார்க்கல பாக்யா கிட்ட இருந்து. ஷீ இஸ் வெரி குட், ஷீ இஸ் வெரி டேலண்டட், ஷீ இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட போல். சூப்பர். சரி, ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி வருவோம். ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அன்அஃபிஷியலில் என்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துப்போம். அன்அஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் வினோத் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஓட்ஸ் அடிச்சு தூக்குறாங்க மக்கள்.
மக்களுடைய நாயகனாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா லீட் எடுத்து போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க இது கிட்டத்தட்ட திவ்யாவுக்கும், அவருக்கும் 21,000 வாக்குகள் வித்தியாசம். 64,000 இருக்காரு. அதுக்கடுத்து திவ்யா 43,000, பாரு 31,000. பாருக்கும் திவ்யாவுக்கும் 12,000 வாக்குகள் அன்அஃபிஷியல்ல. அரோரா 21,509, சாண்ட்ரா 20,732, கனி 19,347 அடுத்த இடம். அடுத்து சபரி. அதுக்கடுத்து தான் விக்ரம். விக்ரமுடைய கேமு டோட்டலாக முடிச்சு விட்டாங்க. ஓகே. அமித். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா. ஓகே. சுபிக்ஷா இந்த வாரம் கண்டிப்பாக வெளியேறிடுவாங்க போல். ஏன்னா கேமும் இல்லை, சும்மா உட்காந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ சுபிக்ஷா வெளியேற்றம் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அமித்தை மேபி டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி உள்ளே வைப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை சுபிக்ஷாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களாங்கிறத பார்ப்போம். ஸோ அமித் இல்லை சுபிக்ஷா 2 பேரில் யாராவது தூக்குவாங்க அப்படிங்கிறது ஒரே விஷயம் தான் இந்த வாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஓகே. ஸோ நாட்கள் போக போக ஆட்கள் குறைகிறார்கள். பிக் பாஸ் நெருங்கி முடிய போகிற தருணம் வந்துருச்சு. ஸோ பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போது முதல் இடத்துல அஃபீஷியலில் யார் இருக்கா? வினோத் அவர்கள் முதல் இடத்துல வைக்கிறார். 2ஆம் இடத்துல திவ்யா. சரிங்களா. 3ஆம் இடத்துல பாரு. காலையில் திவ்யா வந்து 3ஆம் இடத்துல இருந்தாங்க, பாரு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாங்க. ஆனால் 2 பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. ஈவினிங் முந்துவாங்க சொல்லியிருந்தோமா, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி முந்திட்டாங்க. இப்போ கொஞ்சம் லீடே எடுத்துட்டாங்க ஸ்ட்ராங்காகவே. ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் ஒரு 300, 400, 500 வாக்குகள் போயிடுச்சு மேலே. பாரு 3ஆம் இடம். 4வது இடம் தான் ரொம்ப ஷாக். கனி இன்னமும் எப்புட்றா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. 5வது இடம் அரோரா. டாப் 5 இதுதான். ஓகே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் இருக்குது. பட் கனியை டாப் 5 கொண்டு வர்றதுக்கு சரி ஓகே, அடுத்து கமருதீன் வந்தானா பார்ப்போம். அப்போ எப்படியும் கனி டாப் 6க்குள்ளேயாச்சும் வருவாங்க போல தெரியுது இப்போ இருக்க அந்த அஃபிஷியல் ஓட்டிங்கை பார்த்தா. அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, பாருவுக்கும் திவ்யாவுக்கும் பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் நான் இப்பயும் சொல்கிறேன், பாரு திவ்யா சும்மா சொற்ப வாக்குகள் வித்தியாசம் இருந்தால் கூட பாரு ரன்னருக்கு தான் புஷ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஹீ இஸ் த ஷோ ரன்னர். ஸோ கானா வினோத் வின்னருங்கிறது பொட்டன்ஷியலாக ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ 2ஆம் இடத்தில் பாரு இல்லை திவ்யா. இவ்வளோ தான் கேம். இது ஃப்ரீ ஸ்டார்ஸில் அவங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இன்கேஸ் பார்வதிக்கு ஹை சான்ஸ் ரன்னர் ஆகிறதுக்கு, வின்னர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது அவங்க அம்மா வந்து அவங்க கேம் ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் போக சொல்கிறேன். இப்போயே சொன்னால் அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் இருக்காது அப்படிங்கிறதுனால இப்போயே சொல்ல வேண்டாம். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஓட்டிங்? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.